ஓ! சரிங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உஜூஹுன் யௌமைதின் நாயிமா. யௌமைதின் நாயிமா. நாயிமா. உஜூஹுன் யௌமைதின் நாயிமா. ஆமா. அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். பிடும் பண்ணுங்க. அந்நாளில் வேறு சில சில முகங்கள் வேறு மலர்ச்சி. சில, அதாவது ஃபர்ஸ்ட் சில முகங்களை சொன்னா, சில மனிதர்களை சொன்னா ஆமா. அவங்க ரொம்ப பயத்திலையும் ம். அவங்கள வந்து அந்த சிறுமை சூழ்ந்து கொண்டும். அடுத்த நல்லடியார்களை பத்தி சொல்லும் போது பொலிவாக இருப்பார். வேறு சில முகங்களோ அந்நாளில் பொலிவுற்று இருக்கும், மலர்ச்சியாக இருக்கும், இன்புற்று இருக்கும், செழுமையாக இருக்கும், பொலிவுற்று இருக்கும், மலர்ச்சியுடைய சொல்றாங்க. மாஷா எல்லாமே அற்புதமான தரிசமா. எல்லா முகங்களும் இல்ல, சில முகங்கள். சில முகங்கள் தான், சில முகங்கள். யௌமயதீன் அந்த நாள்ல, இன்னைக்கு இல்ல, அந்த நாள்ல இன்னைக்கு வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கலாம், சோகத்துல இருக்கலாம், கவலையில இருக்கலாம். ஆமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து சில முகங்கள் செழுமையா இருக்கும், சில முகங்கள் வாடி இருக்கும். அன்னைக்கு வந்து என்னைக்கு எல்லாமே பொலிவாவே இருக்கும் அப்படிங்கிறான். அது நாய்மாங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நல்லா சாஃப்டா ரிலாக்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஒரு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி முகங்கள் எப்படின்னா நிறைய இங்க இந்த உலகத்துல நன்மை சேமிச்சு அனுப்பித்த முகங்களா இருக்கும். என்ன சொல்லுவாங்களே, கத்தமத்து ஹயாத்தியா அந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய மறுமைக்காக வேண்டி முற்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட. அதாவது வந்து உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, எனக்கு நல்ல மௌத்து வேணும், நல்ல மௌத்துன்னு எல்லாம் கேக்குறாங்க. நல்ல மௌத்து திடீர்னு வந்துருமா? நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான் நல்ல மௌத்து வரும். வாழ்றதெல்லாம் இவரு 420 வேலை, மௌத்தாகும் போது அல்ல நல்ல மௌத்த கொடுத்துருவானா? அதனால வந்து யாருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குமோ அவருடைய மௌத்தும் நல்ல மௌத்து. நல்ல மௌத்து மட்டும் வந்து என்ன பண்றது? அதுக்கு பிறகு நல்ல வாழ்க்கை வேணும்ல. அதுக்கு பிறகு வாழ்க்கை இருக்க அத சொல்லுங்க. அதுதானே பெர்மனன்ட் லைஃப். பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. நல்ல மௌத்து வேணும், நல்ல மௌத்து வேணும்னு கேட்டுட்டு மௌத்துக்கு பிறகு என்ன அதாபில இருந்து பாதுகாக்கப்படணும். கேள்வி கணக்கு இல்லாம நேரா கண்டிப்பா ஒரு எய்ம் இருக்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். நாயிமான்னா வந்து ஏற்கனவே பேசணும்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுத்தா எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டு. அந்த மாதிரி உங்க பையனுக்கு போய் ஒரு பெரிய டாய் வாங்கி கொடுக்குறீங்க. ஒரு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும், முகத்தை பார்க்கறது சிரிப்பானுங்கல்ல. சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி முகம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே அப்படிங்கிறான்ல. நமக்கும் பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது. நமக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த முகத்துல இருக்கிறதுக்கு நசீபா கொடுக்கணும். துஆ செய்வோம் அந்த நேரத்துல. லிஸஈஹா ராதியா. தாங்கள் செய்த முயற்சி, தங்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி திருப்தி அடை. இந்த உலகத்துல அவங்க என்னென்னலாம் மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக முயற்சி செய்தார்களோ, முன்னுரிமை கொடுத்தார்களோ, அதெல்லாம் பார்த்து அவங்க திருப்தி அடைவாங்களாம். பரவாயில்லப்பா, மாஷா அல்லாஹ், நான் நல்லதுதான் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்சதுக்கு பன்மடங்கு எக்ஸ்ட்ராவா எல்லாம் எனக்கு என்ன பண்ணியிருக்கான், கூலியை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய காரியங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைகிறாங்க. சைனா நம்ம அந்த ஹஜ்ஜில செய்யற சையும் சொல்றாங்க. உம்ரா சைனா என்னது, சஃபா மர்வாக்கு மத்திய நம்ம சை ஓடுவோம், பூங்கோட்டம் ஓடுவோம், வேகமா ஓடுவோம். ஆமா, அந்த மாதிரி மறுமையை நோக்கி வேகமாக ஓடியவர்கள். அது ஓடல. இந்த உலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேலையும் அப்படி செய்வாங்க மார்க்கத்துக்காக. என்ன
ஓடி, ஓடி நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் உலகத்துல இருக்க போறோம். என்ன குரான எவ்வளோ கத்துக்க முடியுமோ கத்துக்கணும். எவ்வளோ நல்ல அமல்கள் செய்யணுமோ செய்யணும். எவ்வளோ நெறைய சதக்காக்கள் செய்யணுமோ செய்யணும். எவ்வளோ பேரு எத்தன உறவுகள சேர்க்கணுமோ சேர்க்கணும். எத்தன குமர் காரியங்கள நிறைவேத்தணுமோ நிறைவேத்தணும். எத்தன விதவைகளுக்கு வாழ்வை குடுக்கணுமோ குடுக்கணும். இந்த மாரி எவ்வளோ கொஞ்ச நாள் இருக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு இஹ்லாஸா அல்லாஹ்க்காக கண்டிப்பா. வேக வேகமா செய்வாங்க. அதான் அப்படிங்கிறாங்க. அது வந்து பிஸியா ஓடிக்கிட்டே பிஸியா ஈஸியா இருக்கும். நான் பிஸியாவே இருக்கிறது. நான் லைஃப் கொஞ்ச நாளைக்கு தான். என்னைக்கு மவுத் வரும்னு தெரியாது. என்ன அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட்டா ஓடும்ல. ஃப்ளைட் வரப்போகுது பிடிக்க போறோம். ட்ரெயின் வரப்போகுது பிடிக்க போறோம் அப்படின்னு. என்ன ம், ஸோ ம். தூக்கத்தெல்லாம் தூர போட்டு காலைல என்ன தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறது. என்ன ஸோ அந்த மாரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தான் அவங்கள அடுத்த குவாலிஃபிகேஷன் சொல்றான். யாரோட முகங்கள் வந்து ம். நாய்மாவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தப்சீர் குடுக்குறான் அல்லாஹ். அ அதனுடைய ஆமா, டெஃபினிஷன் அவங்க இப்படி இருப்பாங்க ஆமா, அவங்க. ஆமா இருந்திருப்பாங்க. அதேபோல மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது எல்லாமே அந்த சஇ, ஓடுவது, ம். சாபிக் விரைவது, ஆமா, ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் போட்டி போடுவது, ஆமா, நல்ல காரியங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டா இருக்கணும்ன்றான். ஆமா. அதாவது எல்லாமே தான். ஒரு ஒரு அதனால வந்து வாழ்க்கையில வெறும் ம மா ஈவன் ஈவன் நம்ம வேலை செய்றது, நம்ம இப்ப நீங்க உங்க கல்வித்துறையில நீங்க பணியாற்றுறது, நான் ஏன் தொழில்ல பிசினஸ்ல வந்து நான் பிசினஸ் செய்றது, அதுவுமே வந்து அமல்களா நல்லமல்களா கவுண்ட் பண்ணப்படும். எப்போதுன்னா, ஒரு இபாதத்தா கவுண்ட் பண்ணப்படும். எப்போ அல்லாஹ்க்கு திருப்திப்படுத்தும் வழியில கண்டிப்பா. மத்தவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும் வழியில இருந்துச்சுன்னா, அதுவும் ஒரு தான். என்ன? சரி. ஸோ அதனால மறு உலகத்த நம்மக்காக இம்மைய விட அதேபோல வச்சிடக்கூடாது. இந்த ம். உலகம் அதாவது மார்க்கம், உலகம் அப்படின்னு பிரிக்க வேணான்றான். ஆமா. இப்போ எல்லாமே மார்க்கம் தான். அதுல நீயத்து ம். சரியா இருந்தாக்கா, நீங்க ஆமா, சொன்ன மாரி தான். ஆமா. நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. உட்கார்ந்துட்டு ம். ஒரு ஏசி ரூம்ல கல்லு பிசினஸ் பண்றாரு. ஏசி ரூம்ல. ம். அவரு ம். ஒரு ம். வீலிங் சேர்ல இருக்கிறாரு. ம். ஆனால் அவருடைய நோக்கம் ஆகிராவா இருக்கு. அத கொண்டு ம். ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு. சொந்த ம். பந்தங்கள ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய முயற்சி என்ன முயற்சி தானே? ம். வறுமையினுடைய முயற்சி தான். சாப்பிடும்போதே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா, அது ஒரு இபாதத்தா கருதப்படும். இபாதத்து. நெறைய இபாதத்து பேர் நினைச்சுக்கிறாங்க, வெறும் வந்து வறுமையுடைய முயற்சின்னு சொன்னாக்கா பள்ளிவாசல்லே இருக்கணும். அ ஆமா. இந்த வெறும் குரான் ஓதி குடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் மறுமையினுடைய முயற்சி இல்ல, அப்படின்னு இல்ல. நினைச்சுக்கிறாங்க. அப்படி ம். கிடையாது. ஸோ அதான் சொல்லுவாங்க. சை சில பேர் சிரமமா இருக்கும். காலைல ஃபஜருக்கு போறது, பள்ளிக்கு போறதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். என்ன? ஆனா பாருங்க ஒரு 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 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன? 20 கிலோமீட்டர்ல தியேட்டர் இருக்குன்னா டக்குனு போயிடுவாங்க. அடிச்சு யோசிக்க புடிச்சு யோ போயிடுவாங்க. யோசிக்கிறதே கிடையாது. என்ன? ஸோ ஆமா. அந்த தூங்கவே மாட்டானுங்க நைட்டு. மாட்டான். ஆமா, படம் பார்க்கறதுக்காக. ஆமா. ஒரு கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா, ஒரு ட்ராலி எடுத்துட்டு எல்லா ஜாமானையும் அள்ளி போட்டுக்குவாங்க. என்ன? பல் பல்லே ஆமா. பள்ளியாசலுக்கு உண்டியல்ல ஒரு ரூ. 10 கேட்டா யோசிப்பாங்க. என்ன? நல்லா எல்லாம் அதுக்கு அல்லாஹ் வந்து பயத்த அது சைத்தானுடைய தூண்டுகோல் தான் சொல்றாங்க. அதாவது சைத்தான் வந்து அ ஹி என்ன அம்ரு ஃபி ஃபஹ்ஷாயி என்ன சொல்லுவாங்கல்ல, அது என்னது? சைத்தான் என்ன தூண்டுறான்? அ என்ன அதாவது வந்து அ அ அஷைத்தான் யஇதுக்குமுல் ஃபக்ர். ஃபக்ர ஷைத்தான் வந்து உங்களுக்கு வறுமையை ஒ கொண்டு வாக்களிச்சுட்டே இருப்பான். ஐயோ! செலவு பண்ணா நீ ஏழை ஆயிடுவப்பா, பணம் ம். போயிடும்பா, பணம் ஆமா, போயிடும்பா. ஆமா. அந்த யோசனை அங்க வராது. சினிமா தியேட்டர்ல அ மா சூப்பர் மார்க்கெட்லாம் வராது. என்ன? அங்க வந்து ஜாலியா செலவு பண்ணுன்ருவான். என்ன? ஆமா, பண்ணு ஆமாமா. கார் வட்டிக்கு வாங்கி, கடனுக்கு வாங்கி செலவு பண்ணு, வட்டிக்கு வாங்கி அத செய், இத செய் அப்டின்ட்டு சை சைத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா, இது கண்டிப்பாங்க. வந்து நல்ல காரியத்த கஷ்டமா காட்டுவான். ஆமா, கெட்ட காரியத்த ஈஸியா காட்டுவான். ஆமா. அதான் சொல்லுவாங்கல்ல, "கல்லா லா துஹிப்பூனல் ஆஜிலா" அந்த மாரி. ம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து நரகவாசிகள பத்தி பேசிட்டு சொர்க்கவாசிகள பேசுறான். இல்லைங்களா இதுல? ஆமா. ஸோ அவங்களுக்கு வந்து ராதியா. ம். ம். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. ராதியான்னா கம்ப்ளீட்லி திருப்தி அடைந்திருக்கிறது. சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது.
சாட்டிஸ்ஃபைட். பி ராதியான்னு மட்டும் போட்டோம். நார்மலா பி ராதியா, லீ ராதியான்னு சொல்லுவான். என்ன வந்து டைரக்டாவே ராதியான்னு. ம். ஆ. ஸோ இதுவும் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கும். இந்த மாரி வேலைலாம் செஞ்சதுனால, ம். அவங்களுக்கு வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருப்தியா செய்வாங்க. இது ஒரு 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 ஹானர் கண்ணியமான வேலை அப்படின்ட்டு செய்வாங்க இதெல்லாம். என்ன ஆர்வத்தோட, இந்த இன்ட்ரெஸ்ட்டோட. உலகத்துல என்ன யாரு என்னான்னு என்ன அவங்கள வந்து திட்டினாலும், என்னான்னு அவங்கள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே சொல்லுங்களேன். அவங்கள வந்து எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க. எவ்வளோ அவங்க செய்யாத எவ்வளோ செயல்கள். ம். அவங்க கண்டிப்பா. அவங்கள வந்து பைத்தியக்காரன் நவுதுபில்லா ஜின்னு பொசஸிவ் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, கவிஞர்ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு, இது ஒரு கண்ணியமா நெனச்சு வேலை செஞ்சாங்க. என்ன, இப்பவும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாரி ஏச்சு பேச்சுலாம் வாங்குறாங்க. என்ன, நம்மளே வந்து பாருங்களேன், ஒரு நல்ல காரியங்கள் சொன்னா நம்மள திட்டுவாங்க 4 பேரு. என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு ஆயத்துக்காக தூக்கி போட்டுட்டு, என்ன, நமக்கு வந்து நியாயமா வேணும்னா, இது திருப்தியா செய்யணும். இது ஒரு கண்ணியமான வேலையா நெனச்சு நம்ம ஒரு தாவா பண்ணினா இருக்கட்டும், நல்லவர்கள் செய்றதா இருக்கட்டும், ஒரு திருப்தியோட செய்யணும். அப்படி இந்த இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா. புரிஞ்சுக்கணும். அதான் நம்முடைய நோக்கம், கோல் மறுமையா இருக்கணும். ஆமா. அந்த செய்ற செயல்களுக்கா திருப்தியோட செய்யணும். என்ன, இப்போ பள்ளிக்கு போறோம். பசங்களையே நம்ம வீட்ல எழுப்பி விடுறோம். காலையில ஃபஜ்ருக்கு என்ன, அ எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன, அல்லாஹ்க்காக செய்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட செய்யணும் அத. என்ன ஒரு நம்ம நமக்கு நம்மள ஏசுவாங்க. ஏசுனாலும் பரவால்ல அப்படின்ட்டு. அந்த செஞ்சோம்னா, திருப்தியோட செஞ்சோம்னா நமக்கு நாய்மா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. இதுதான் வந்து ஹதீஸ்லயும் நம்ம பார்க்க முடியுது. ம்ஹ்ம். அந்த ஈமானுடைய லzzத், ம். ஈமானுடைய டேஸ்ட் ம். உணர்ந்து செய்யணுன்றாங்க. அந்த ம். ஈமானுடைய டேஸ்ட்டுக்கு அதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு. அந்த லெவல்ல நம்முடைய ஈமான் வரணும். வரணும். அப்ப வந்தா தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். ஆமா, பிரியாணி சாப்பிடுறோண்ணே, பிரியாணி ஆமா. சாப்பிடுறோம். ஆனா ம். டேஸ்ட் இல்லன்னா என்ன சொல்றோம்? ஆமா. டேஸ்ட் இல்லப்பா, ஒண்ணும் ம். பெருசா இல்லப்பா அப்படின்றோம். ம். சரிக்கா ரூ. 500 ரூ. 1000 குடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனா டேஸ்ட் இல்ல ம். அப்படின்னும். ஏன்னா நம்ம ம். எதிர்பார்க்கிற டேஸ்ட் அதுல இல்ல. அதே ம். மாரி தான் ஈமானுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. ம். ம். அந்த டேஸ்ட்ட அவரு உணர்ந்தா தான், அவரு ம். சிரமத்தெல்லாம் பொருட்படுத்தாமல், ஆமா, அவர் முழுக்க முழுக்க அத இன்ட்ரெஸ்ட்டோட போவார். ஆமா, அந்த டேஸ்ட் அவரு உணரலனாக்கா, அவருக்கு அந்த அமல் பாரமா இருக்கும். ஆமா, கஷ்டமா இருக்கும். நீயே சரியில்ல இருக்காது. ஆமா. உதாரணத்துக்கு ஃபஜ்ர் எந்திரிக்கிறதே சொல்றேன். காலைல பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டா காலைல எந்திரிக்கிறது சிரமமா தான் இருக்கு. ஏன்னா, பயங்கர சிரமம். இந்த எந்திரிச்சு நின்டு என்ன அந்த இந்த 3 முடிச்சுகள் எல்லாம் அவுத்து விடுறான்ல. பிஸ்மில்லா சொல்லி எந்திரிக்கிறது, உது செய்றது, தக்பீர் கட்டிட்டு சைத்தான் ஓடிடுறான். அது ஒண்ணு. ஆனா எந்திரிச்சு நிக்கும்போதே வந்து திருப்பி படுத்துடலாமா? அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு படுத்துடலாமான்னு கூட தோணும். என்ன? அப்ப அந்த நினைவுகள்லாம் வரணும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்? அல்லாஹ்க்கு முக்கியத்துவம் குடுக்குறோமா? தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமா? என்ன? ஸோ அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கிட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன். அதான் அந்த ஈமானுடைய டேஸ்ட். டேஸ்ட். அப்பதான் வந்து நம்ம அதான் முஜாஹதான்னு சொல்லுவாங்கல்ல. பெரிய முஜாஹதாங்கிறது ம். போய் இப்போ நாட்ல போய் சண்டை போடணுங்கிறது தான் முஜாஹிதா. நமக்கு நாமே முஜாஹிதா செய்றதே தான் பெரிய முஜாஹிதா. அதான் இல்லையா? ரசூலுல்லாவே சொல்றாங்களே. எ ம். எதிரிகளோட நீ போயிட்டு ஜிஹாத் செய்றத விட, உன்னுடைய நஃப்ஸோட செய்யக்கூடிய ஜிஹாத் தான் மிகவும் வலிமையானது. ம். இல்ல, இல்ல. அதான் சொன்னேன் காலைல ஃபஜ்ர்ல அந்த சூரா ஓதுனாங்க. என்ன சூரான்னா, நீங்க வந்து உங்களை தமிழ் அர்த்தம் நான் சொல்றேன். நீங்க அரபுல சொல்லுங்க. உங்கள வந்து டெஸ்ட் பண்ணாம உங்கள ஈஸியா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுருவோமா? அப்படின்னு கேட்கிறான்ல. அலிஃப் லாம் ம். மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் அ, வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிப். ஆ ஏன்னா அதுல உங்கள ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களான்னா, ஆமா, உங்களுக்கு ஆமா. முன்னாடி ஈமான் கொண்டவங்கலாம் எவ்வளோ ஈமான் ம். கொண்டதுக்கு காரணமாக சோதிக்கப்பட்டார்கள். அ ஆமா. ம். சுப்ஹானல்லாஹ். அது மாரி நமக்கு பெரிய சோதனைலாம் இல்ல. சின்ன, சின்ன இந்த மாரி டெஸ்ட்லாம் வரும் அப்பப்போ. என்ன? கண்டிப்பா. இப்போ வந்து எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்? அல்லாஹ்க்கு முக்கியத்துவம் குடுக்குறோமா? நம்ம நஃப்ஸுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் நம்மள கேட்டுக்கணும். என்ன? இன்ஷா அல்லாஹ்.
உன்னதமான சொர்க்கச் சோலையில். ஃபி ஜன்னத்தின் ஆலியா. மேலான சுவனபதிங்கிறான்ல. என்ன? ஆ, பார்த்தீங்களா? அல்லாஹ் இங்க ஆலியான்னு தான் சொல்றான். ஆமா. ஆலான்னு சொல்லல. என்ன? அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்குரிய வார்த்தை. ஆ ம், ம். சபீஸ்ம ரப்பிக்கல் ஆமா. ஆலா. அதெல்லாம். இது உதாரணம் சொன்னீங்கன்னா, உ உன்னதமான, மேலான, உயரமான இப்போ இப்போ ஊட்டி, கொடைக்கானலு மலைக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன். மேல போய் பார்த்தோம்னா, இந்த வியூ அருமையா இருக்கும். என்ன? அருமையா இருக்கு, அருமையா ஸோ இருக்கு. ஆமா. பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி உயரமான இடத்துல இருந்து ஏதாவது? பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். ஊட்டிக்கு அ, போயிருக்கோம். ஊட்டி, ஆமா, கொடைக்கானல்லாம் கூட போயிருக்கோம். ஆமா. மாஷா அல்லாஹ் ம். பார்த்தாக்கா அப்படியே ஃபுல் வியூ அருமையா இருக்கும். வியூ பாயிண்ட் கட்டி வச்சிருப்பாங்க. என்ன? ஆமாமாமா. இந்த மாரி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, உயரமான வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா, 100 மாடி வீடு, 200 மாடி வீடுலாம் கட்டுறாங்க. இப்போ சென்னையிலேயே பார்த்துருப்பீங்க. வானுயர ஆமாம். வானுயர பில்டிங்கு இந்த ஆமா, ஆமா. துபாய்லாம் பார்த்தீங்கன்னா, புர்ஜ் கலீஃபான்லாம் சொல்றாங்க. ஆமாமா. அங்கலாம் மேல வீடு வாங்கணும், மேல ஆஃபீஸ் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. மேல கீழ கூட கூட காசு கூடும். கீழ 1,00,00,000னா மேல அந்த உச்சி டாப்ல இருக்கிறதுக்கு 10,00,00,000 சொல்றோம். என்ன? அல்லாஹ் அக்பர். உதாரணத்துக்கு. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஒரு இந்த வியூ மேல போயிட்டாலே ஒரு மாரியா வியூ இருக்கும் உங்களுக்கு. என்ன? ஸோ நான் எவ்வளவு மேல இருக்கிறேன் தெரியுமா? அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரும். ஆமா. ஸோ அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு மேல போய் பார்க்குறாங்க. உள்ள மேல போய் பார்க்கறதுக்கு. இந்த புர்ஜ் கலீஃபா மேல ஒரு இடம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ஆ. 300 திரஹமோ, 200 திரஹமோ கட்டிட்டு என்னடா புர்ஜ் கலீஃபா மேல ஏறி பார்த்தா சவுதியே தெரியும் போல இருக்கு. ஆ, ஆமா. அவ்வளோ தூரம் தெரியாது. ஆனா, அந்த அ அந்த மேல உள்ள கிளைமேட்டு அதெல்லாம் அது துபாய் ஃபுல்லா தெரியும். துபாய் ஃபுல்லா தெரியும். தெரியும். ஓரளவு தெரியும். ஆமா. ஸோ அதான் ஆலியா. இந்த மாரி உயரமான இடத்துல வந்து இருப்பாங்க. அருமையா வியூலாம் சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. அ நல்லா நல்லா. மாஷா அல்லாஹ். அதான் முதல்ல சொல்றான் அ ஒண்ணு ஒண்ணா இது கிஃப்ட் மேல கிஃப்ட் சொல்றான். நாயிமா முகம் செழிப்பா இருக்கோங்கிறான். ஜன்னத்தின் ஆலியால இருக்கோங்கிறான். நல்லா சுப்ஹானல்லாஹ். ஆ மேல பார்த்தீங்கன்னா, எல்லா தோட்டங்களும் இருக்குங்கிறான். நல்லா மேல வந்து எல்லா வகையான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அங்க இருக்கும். தானே இருக்கும். மேல பழங்கள் இருக்கும். ஆமா. இப்போ மக்கா போயிட்டாலே தாயிஃப் கொஞ்சம் உயரமான இடம். என்ன ஆ. அங்க போனீங்கன்னா, எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன ஸோ அந்த மவுண்டைன் டாப்ல தான் அது வளரும். என்ன ஓ! 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 ஓ தாய்ஃப் மலைப்பிரதேசங்களா? தாயிஃப் தாயிஃப் மலை தான். என்ன மலை ஓ! உச்சி. ஊட்டி, கொடைக்கானல் மாரி. என்ன ஓ! நல்லா சில்லுன்னு குளிரா மக்கால இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இது அரபுக்காரங்கலாம் அங்க ஆ. அங்க வீடு வச்சிருப்பாங்களாம். என்ன ஓ! வெயில் காலத்துல அங்க போய் தங்குவாங்களாம். என்ன ஓஹோஹோ! மக்காலேருந்து ஒரு 40 நிமிஷம் டிரைவ் தான். 40 நிமிஷம் 40 நிமிஷம். போயிரலாம். ஆ ஸோ உயரமான சுவர்க்கத்த நமக்கு குடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன ஆமீன். லா தஸ்மவு ஃபீஹா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. லாகியா. அதான் போடுறாரு. நீங்க ஆமா. சொன்ன மாரி, ஒய்ய ம். புஸ்தானுன் ஆலியத்து. உயரத்தில் உள்ள தோட்டம்ன்ற. ம். ம். அப்போ அந்த இது வந்து சயேத் அம்மா பேசுறாங்க பாரு பேசு. ம். அப்போ ம். அந்த இது மாரி தான். ஊட்டி வியூ மாரி தான். ம். 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 மாஷா அல்லாஹ். ம். யார் அழுவுறது? ம். ஆ. ஆ. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. வீண் வார்த்தைகள் ம். அவை செவியுறாது. அந்த நல்ல தஸ்மவுன்னா முகங்கள் வந்து ம். வீணான பேச்சு, பொய்யி, ம். பித்தலாட்டம், ம். கேலி ம்ஹ்ம். அந்த ம். மாரி பேச்சுக்கே என்ன இல்லண்ணே, இடம் இல்ல. ம்ஹ்ம். சொல்றாங்கல்ல, தஸ்மவுன்னா செகண்ட் பெர்சன் அதாவது 2வது ஆள குறிப்பு சுட்டி காமிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லத்த சொல்றாங்கன்னு கூட சொல்றாங்க. எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு ஆயத்து தான். ஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த பார்த்து, நீங்க கேட்க மாட்டீங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. யாரு வந்து ஃபர்ஸ்ட்டு உத்தரவாதம் குடுக்கப்பட்டிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. என்ன ஸோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்தில எவ்வளோ தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்டாங்க இல்லையா? என்ன ஆ அவங்க பேர்லாம் கிடையாது. அவங்கள வந்து எவ்வளோ ஏச்சுக்கள், பேச்சுக்கள்லாம் வாங்குனாங்க. என்ன ஸோ அங்க வந்து இந்த மாரி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் உங்கள மனச புண்படுத்தும் வார்த்தைகள்லாம் உங்களுக்கு அங்க இருக்காது அப்படிங்கிறான். இப்ப நமக்கு பாருங்க, நமக்கே உலகத்திலே பாருங்களேன், இவன் நம்மள இப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டாங்க. என்ன ஆமாமா. அப்படின்னு மனசு ச தேவையில்லாத வீணான பேச்சுக்கள்லாம் நமக்கு இருக்காது. லாகியான்னா என்ன சொல்றாங்கன்னா,
ஆமா. வீண் பேச்சு ரொம்ப கூட்டு வந்துரு அழுறான். ம். லாகியான வீணான லகு வீணான. லகுல இருந்து லகுன்னு சொன்னாவே ஆமா, ஒண்ணுமே இல்லாதது. ஆமா. அது இட்டுக்கட்டி பேசுறது. அதாவது நீங்க வந்து ரசூலுல்லாஹிக்கு உதாரணம். நீங்க வந்து ஜின்னு இவரு வந்து மஜ்னூன் என்ன நவுதுபில்லா. ஜின்னு இப்போ சொல்லிக் குடுக்குது அவருக்கு. என்ன ஜின்னு ஆ ஆ இப்ப ஜின்ன பிடிச்சிருக்கிறதுனால அவரு இப்படி பேசுறாரு. அப்படின்லாம் சொன்ன பேச்செல்லாம் அங்கலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ நம்ம மனச வந்து அதான் அ நீங்க சொன்ன மாரி அந்த கருத்தும் ஆமா, மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. அங்க வந்து ஆமா, வலா ஷாத்திமன் திட்டு பேச்சுலாம் கிடையாது. இந்த உலகத்துல தான் திட்டுறது, கிட்டுறது எல்லாம் நம்ம கேட்க முடியும். ஆமா. அங்க திட்டுறதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாத்தில். ம், பாத்திலான பேச்சு. பைத்தியம், கீத்தியம், ம். லூசு, கீசு எந்த பேச்சும் அங்க கிடையாது. ஆமா. பாருங்க நம்ம பாருங்க. நம்ம இந்த உலகத்துல தானே இந்த கஷ்டங்கள்லாம் மனசு நம்ம 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 கணவன் மனைவிய பேசிட்டாங்க. மகன் அப்பாவ பேசிட்டாங்க. அண்ணன் தம்பிய பேசிட்டான்னு ரொம்ப சில பேரு அழுவுவாங்க இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாரி பேச்சுக்கள்லாம் அங்க இருக்காது. என்ன? ஸோ அல்லாஹ் நம்ம அந்த மாரி ஒரு நசீப குடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ம். ம். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, நரகத்த பத்தி பேசுனா அப்படி இருக்காது. நரகத்துல ஒருத்தன் ஒருத்தன் ஏசிட்டு கிடப்பான். உன்னால நான் கெட்டேன். என்னால நீ கெட்ட. நீ தான்டா என்ன இங்க தள்ளி விட்டது அப்படின்னுவான். ஆமா. இவனுக்கு அல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. இவனுக்கு 2 அதான் மனைவி. குர்ஆன்லயே வந்து ஒரு இடத்துல வருமே. ஆ ஆமா. வந்து சூரா சாஃபாத் தான் நெனைக்கிறேன். அ அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம். மலக்குமார்கள் கிட்ட. நாங்களே இங்க இருக்கிறோமே, எங்கள வழிகடத்தான ஒரு கெட்டவன் அவன ஆள காணோமே அப்படின்னு கேட்பாங்களாம். ஆமா. அவன் கீழ அல்ல இருக்கிறான்டா பாட்டம்லன்னுவான். ஆமா. அல்லாஹ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இவனுக்கு 2 மடங்கு தண்டனை குடு. உனக்கு 3 மடங்கு தண்டனை குடு. ஆ, ஆ. அப்படின்ட்டு அதான் சொல்லுவான். இந்த இந்த பேச்சுக்கெல்லாம் அங்க இருக்காது. சொர்க்கத்துல. என்ன? எல்லாம் சலாம் சலாம் தான். சலாமுன் அலைக்கும் திபுத்தம். சலாம், அ சலாம், சலாம். சலாம் தான். எல்லாம் வந்து கீழ இருக்கிற சொர்க்கத்துல உள்ளவங்க மேல தான் போவாங்க. அவங்க சொந்தக்காரங்கலாம், நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா. யாராவது அதுக்கும் கீழ போமாட்டாங்க. என்ன? ஸோ ஃபீஹா ஐனுன் ஜாரியா. அதில் இருக்கும் பருகுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கும் சுனை உண்டு. ஓடிக்கொண்டிருக்கும் சுனை உண்டு. என்ன? ஃபீஹா ம். ஐனுன் ஜாரியா. ஜாரியா. அதுல நீரூற்று இருக்கு. எப்படிப்பட்ட நீரூற்று? அப்படி ஆமா. ஓடக்கூடிய நீரூற்று. அங்க அந்த பாருங்க, அங்க நீரூற்று ஐனுன் அங்க ஐனுன் ஹாமியான்னு சொல்லுவானா மேல? நான் சொன்னா? ஆமா. அங்க வந்து அங்க சுடு தண்ணி நம்ம பார்த்தோமே. சுடு தண்ணி ஊற்று. சுடு ஹாட் சுடுதண்ணி. வாட்டர். ஹீட் ஆமா. வாட்டர். இங்க பார்த்தீங்கன்னா, ஐனுன் ஜாரியா. மாஷா அல்லாஹ். மாஷா. ஜாரியா வந்து சீன். பார்த்தீங்கன்னா, தண்ணி தானே பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி. போறோம் குற்றாலத்துக்கு போறோம். எதுக்கு போறோம்? தண்ணி மேலேருந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. குளிக்கிறோம். என்ன? அழகா இருக்கு. அது குளிச்சா நல்லா இருக்கும். நல்லாருக்கும். 2வது இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இப்ப வீட்லலாம் பெரிய பணக்காரங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, அ தண்ணி ஊத்துற மாரி வச்சிருப்பாங்களா? தண்ணி ஊத்துறா மாரி, போற வழியில வந்து கண்ணாடியில வச்சு தண்ணி வச்சுறா மாரி. ஏன்னா தண்ணியே ஒரு அழகு அது. அந்த இது சொல்லுவான். யாரு என்ன என்ன அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வீடு அப்படிதான் இருக்கும்னு வர்ணிப்பான் குரான்ல. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காமிச்சிருக்கான் அந்த மாரி. யாரு அந்த ஒரு அரசி வருவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்படியே தண்ணி பளிங்குக்கல் மாரி தண்ணி பாரி இருக்குமா. தண்ணி மாரி இருக்கும். ஆனா தண்ணியா இருக்காது. என்ன? ஸோ கரெக்ட் தான், கரெக்ட். அந்த மாரிலாம் கூட செஞ்சு தண்ணி பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வருதுமாங்க. கடல்ல போய் பாருங்களேன். எதுக்கு பீச் போறோம்? என்ன? அல்லாஹ்வுடைய குதிரத் தான். தண்ணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஒரு ஒரு மனச வந்து இளைப்பாறுது. ஒரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. தண்ணிக்கு ஒரு ஸோ அங்க ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணி இருக்கும் நமக்கு. ஏன்னா ஓடுற தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது நிக்கிற தண்ணி தான் குளத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி வீணா போயிரும். என்ன? ஆமா. ஏன்னா அதுல வந்து அந்த அழுக்கு வெளியில போறதுக்கு இடம் இல்ல. ஆமா, ஆமா. ஆனா ஒரு தண்ணிய பத்தி அல்லாஹ் சொல்லுவான்னு நெனைக்கிறேன். ஆ சூரா முஹம்மதுல வந்து என்ன சொல்றான்னா, ஒன் பிளேஸ் ஃபீஹா அன்ஹாருன். அ அது தண்ணி வீணா போகாது. இன்னும் ஒரு என்னது? அ கைரி ஆசி. அ கைரி ஆசி. காயிரின் ஆசில். அந்த தண்ணி வந்து அல்லாஹ் அதுக்கு ஒரு அது அது சொர்க்கத்துடைய அந்த குவாலிட்டி அங்க குடுத்துருவான்ல. இட குடுத்துறான் அப்படிங்கிறாரு. ம்.
ஸோ ஃபீஹா சுரூருன் மர்ஃபுவா. உங்களுக்கு டைம் ஃபீஹா இருக்கு. சுரூர். நீங்க நீங்க கிளாஸ் ஸ்கூல் போணுமா? எத்தன மணி? படிக்கலாம். இந்த சூரா முடிச்சிடும். முடிச்சிடலாம். ஃபீஹா சுரூருன் மர்ஃபுவா. அது உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. அடுத்த பாருங்க. அடுத்த கிஃப்ட். ஃபீஹா சுரூரு மர்ஃபுவா. மாஷா அல்லாஹ். அவர்கள் அமருவதற்காக வேண்டி இருக்கைகள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பான். விஐபிஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ப்ரோக்ராம்ல சேர் எல்லாம் போடுறாங்க. மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு பந்தோபஸ்து ரெடி பண்றாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி சரீர், அதனுடைய பண்பை தான் சுரூர். சுரூர்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சுரூர்னா இந்த யெமன், சவுதி, மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ தான் போட்டிருப்பாங்க. கீழ வந்து கீழ தான் ஒரு சம்மணமிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிய போ. ஒரு நிமிஷம். சரீர் அப்படி சுரூர்னா, இந்த இப்போ நம்ம போயிருக்கீங்களா? அந்த நெறைய இப்போ அரபு ரெஸ்டாரண்ட்லாம் நெறைய வந்துருக்கு மெட்ராஸ்ல. போயிருக்கீங்களா எங்கேயாவது? போல. போய் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கீழ உட்கார்ந்து சாப்பிடுவாங்க எல்லாம். கீழ வந்து அங்க வந்து சோஃபா மாரி செஞ்சு, கீழ சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நல்லா குஷன் மாரி செஞ்சு. அது தரையிலேயே குஷன் போட்டு. ஆமா. தரையிலே குஷன் போட்டு. அங்க அது அரபுக்காரங்க ஸ்டைலு. அத அப்படியே காமிக்கிறான்ல. என்ன இருந்தாலும் நம்ம சேர்ல உட்கார்ந்தா கீழ போய் உட்கார்ந்து ராகத்தா கால நீட்டி போட்டு. அதனுடைய ராகத்தே தனி அது. ராகத்து வேற. ஜப்பான்காரங்க அந்த மாரி செய்வாங்க. ஜப்பான்காரங்க பார்த்தீங்கன்னா, கீழ உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். கீழ உட்கார்ந்து கால அந்த நீட்டி போட்டு. உடம்பு தரையில உட்கார்ந்தா தானே ஒரு ராகத்தேன்னு. ராகத்து. ஆமா. என்னதான் எவ்வளவு பெரிய சேர்ல, எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலும் தரையில உட்கார்ற மாதிரி உள்ள அந்த இது வராது. ஆமா. சோ அதுதான் சரீர்ங்கிறது அந்த மீனிங்ல தான் அங்க யூஸ் பண்ணுவாங்க. அரபுக்காரங்க. சரீர் அது பேரு. மர்ஃபு ஆனா உயர்த்தப்பட்டிருக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும்னா, அதுவே வந்து கொஞ்சம் உயரமா ஹைட் தூக்கி இருப்பாங்க. உயரமா இருக்கும். இப்போ உயரம்னா பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, நீதிபதி எல்லாம் உட்கார்ந்திருக்காரு. உயரமான இடத்துல. என்ன? ஸோ வக்கீல்கள், அந்த குற்றவாளி, நிரபராதி எல்லாம் கீழ நிக்கிறாங்க. என்ன? ஸோ அந்த கட்டில்ல மேல உயரமான கட்டில்ல அந்த சொர்க்கவாசிகள் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. என்ன? ஏற்கனவே அல்லாஹ் சொல்றான், வீடே வந்து உயரமான இடத்துல இருக்குங்கிறான். அதுக்கு மேல இந்த மாரி ஒரு உயரமான இடத்தையும் குடுக்குறான். மாஷா அல்லாஹ். ஸோ வீட்ல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. என்ன? இப்போ மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து அல்லாஹ் மேல என்ன சொன்னாங்க, ஃபி ஜன்னத்தின் ஆலியான்ட்டான். ஆமா. மறுபடியும் இங்க சுரூரும் மர்ஃபூவான்றான். ஆமா. அந்த வீட்லயும் உயரமான இடத்துல அவங்க ஒரு இருப்பாங்க. உயரமான இடத்துல. இன்னும் ஒரு அப்பதானே வியூ நல்லா இருக்கும். வேடிக்கை பார்க்கலாம். என்ன? ஆமா, ஆமா, நீங்க ஆமா. கீழ உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது பாருங்க. என்ன? அ ஓ! அ தியேட்டர் போயிருந்தா உங்களுக்கு இப்ப தெரியும். கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற கிரவுண்டுங்கலாம் கூட பாத்தீங்கன்னா, மேல ஏறுறது தான் டிக்கெட் காசு அதிகமா இருக்கும். ஆமா. இல்ல, இல்ல. அது கிட்ட போறது தான் காஸ்ட்லியா இருக்கும். சில இடத்துல வந்து சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்ட உட்கார்ந்து பார்க்கறது தான் அது பிடிக்கும். அது இதோட நம்ம பார்க்கலாமா என்ன தெரியாது. சில விஷயங்கள் கிட்ட பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. இது வந்து உயரமான லாங் சீன்ஸ் நெறைய இருக்கிறதுனால, இப்ப சினிமா தியேட்டர்ல போனீங்கன்னா, பின்னாடி போய் உட்காருவாங்க. நான் பின்னாடி ரொம்ப கிட்ட உட்கார்ந்தா ஸ்க்ரீன் பெருசா இருக்கும். நான் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பங்கள்லாம் பெருசா இருக்கும். என்ன? அதுக்கு வந்து பின்னாடி தான் நம்ம போய் உட்காரணும். ஆனா சர்க்கஸ்ல கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்ட போய் உட்காருவாங்க. அப்பதான் அந்த பிளேயர்ஸ் முகம் பார்க்க முடியும் கிட்டக்க. நீங்க பின்னாடி போய் உட்கார்ந்தா டிவில தான் பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பீங்க. என்ன? அது தெரியாது ஒண்ணும். அது தெரியாது. சும்மா அதான் கொசு போற மாரி தெரியும். ஆமா. ஸோ நம்ம ஏன் இத உயரமான இடத்துல வச்சிருக்கான்னா, அந்த சொர்க்கத்தோட நீர்வீழ்ச்சிகள், இந்த மலை எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். நீங்க பார்க்கணும்ல. கிட்ட போய் கீழ உட்கார வச்சா ஒண்ணும் தெரியாதுல்ல உங்களுக்கு. அதனால அல்லாஹ் வந்து இங்க உட்கார வைக்கிறான். என்ன? மாஷா அல்லாஹ். ஸோ நமக்கு இந்த ஒரு பாக்கியம் குடுக்கணும். அக்வாபுன் மௌதுவா. அக்வாப். அக்வாப். கௌகபுடைய பன்மை அக்வாப். ஆமா. குவளைகள். ம். இந்த காஃபி குடிக்கக்கூடிய, டீ குடிக்கக்கூடிய, ஜூஸ் குடிக்கக்கூடிய குவளைகள். ம். மௌதுவா. மௌதுவா. ரெடியா ஊத்தி வச்சிருப்பாங்க. போய் கேட்ட பிறகு ஊத்துறதெல்லாம் இல்ல. ஆமா. ஆல்ரெடி எல்லா ஜூஸும் உங்களுக்கு என்னென்ன ம். ஜூஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஆ. ஃபில் பண்ணி வச்சிருப்பான். ஆமா. அக்காப்
கூபுங்கிறது தான் கப்புங்க. கூபு ஆமா, ஆமா. கப்பு அதான் கப்பு கப்பு வந்து இதுல இருந்து வந்ததா கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அரபில இருந்து வந்தது தானே கப்பு. கூபு. ம். ஆமா. ஸோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். என்ன ஆமா. எடுத்து போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. என்ன வந்து அல்லாஹ் தஆலா ஆமா. சோனவாசிகளுக்காக வேண்டி ஃபுல்லா ஊத்தி ரெடி பண்ணி ஆ, அடுக்கி வச்சிடுறான் பெட்டு பக்கத்திலேயே. ஆ. ஸோ நம்ம எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எடுத்து குடிச்சுட்டா காலியே ஆவாது அது. காலியே ஆகாது. வனமாரிக்கு மஸ்ஃபூஃபா நமானிக்கு மஸ்ஃபூஃபா. இதே தலையணிகள் போல. ஆமா. ம், தலகாணிங்க பாத்தீங்கன்னாக்கா மஸ்ஃபூஃபா வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். ஸஃப்ல அந்த ம், மஸ்ஃபூஃப். ம், அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க தலகாணி. சும்மா கன்னா பின்னான்னு போட்டிருக்காது. இந்த ம், ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ம். ஏசி கோச் ட்ரெயின் வந்து இறங்கி நின்ற பிறகு தூக்கி போட்டிருப்பான். அத ஆமா. பார்த்தா அந்த குப்பை, அப்பா இந்த குப்பையிலடா இவனுங்கலாம் படுத்துட்டு வந்தானுங்கன்ற மாரி மோசமா கிடக்கும். என்ன ம்ஹ்ம். சொல்றீங்க? அந்த மாரி இல்லாம அழகா வரிசையா அடுக்கி ம். வச்சு. தலையாணி சொல்றாங்க. திண்டுகள்னு சொல்றாங்க. திண்டுகள்னா இந்த ம். ஸ்மால் சின்ன சின்ன பில்லோஸ்ன்னு கூட சொல்றாங்க. அதாவது ம். வரிசையா அடுக்கப்பட்டிருக்கும். அதுல போய் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. இப்போ இங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அ குதிச்சு குதிச்சு பிள்ளைங்க விளையாடும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வரிசையா வச்சிருக்கோம். அதுல விளையாடுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓ! அல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் போய் பார்ப்போம். அல்லாஹ் பாக்கியம் குடுக்கட்டும். என்ன ஆமீன், ஆமீன், இதெல்லாம் ஆமீன். அல்லாஹ் இந்த சூறாவுல சொன்னியேடா அதெல்லாம் அது எங்க அப்படின்னு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். வஸராபியும் மப்சூஸா ஸராபிய்யு மப்சூஸா. விரிக்கப்பட்ட உயர்ந்த ஸரா கம்பளங்கள். ம். ஸரா ம். கம்பளி, பிளாங்கெட். ம். இதுக்கு மேல பாருங்க. அதுக்கு மேல விரிப்பு வேறங்கிறான் அல்லாஹ். என்ன? ஆமா. உயர்ந்த ஆசனம், தலையணைகள், அதுக்கு மேல ஒரு விரிப்புகள். ஆமா. என்னதான் நம்ம ஏசி போட்டாலும் நமக்கு அந்த இது போத்துனா தான் கொஞ்சம் இதமா இருக்கும், நல்லா இருக்கும். அ இல்ல இது வந்து விரிப்புகள்னா கார்பெட். அதுக்கு மேல உட்கார்ந்திருப்பாங்க. என்ன? ம், ம், ம். அதாவது கம்பளங்கள். கம்பளிங்கன்னா அது கம்பளி நம்ம போத்திக்கிற கம்பளங்கள் ஒண்ணு இருக்கு. இது விரிக்கப்பட்ட கம்பளங்கள். அது ம். அ மப்சூஸான்னா விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கார்பெட் போட்ட ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஆமா. இப்போ வந்து ஒரு ஒரு இவங்கலாம் ஒரு வராங்க. ஒரு யாரு ஒரு அதிபர்லாம் வராங்க ஒரு நாட்டுக்கு. இந்த ஆ கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்கன்றாங்களே. ஆமா. சிவப்பு கம்பளம் அது பேரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சில அந்த மிடில் ஈஸ்டர்ன் க அ கம்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லி. லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில கூட இருக்கும். இப்போ ம். நீங்க அந்த விரிப்புகள் கடையில பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கும் இல்லையா? என்ன ம்ஹ்ம். போய் பாருங்களேன். ரொம்ப குவாலிட்டியா நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 சொல்லுவான். என்ன அப்பா! சாதாரண ஒரு கம்பளம் வந்து இப்ப நீங்க இப்ப நீங்க நான்லாம் போட்டு உட்காந்துக்கிறது ரூ. 1000 கூட இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? அ அவ்வளதான். ஆ சில வீட்ல அந்த மாரி ரொம்ப காஸ்ட்லியான கம்பளங்கள்லாம் இருக்கு. இத விட உயர்ந்த ரக விரிப்புங்கிறான். ஜராபியு. ஓ! 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 ம். ஜராபியுன்னா உயர்ந்த ரகம். எக்ஸாடிக். ம். ம். ஜராபியு. புது வார்த்தையா இருக்கு. ஜராபியு. தராவி. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். திடீர்னு அல்லாஹ் வந்து இன்திஃபாத் பண்றான். ஒட்டகத்துக்கு போறான் இப்போ. சொர்க்கத்த விட்டுட்டு அ எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒட்டகத்துக்கு திடீர்னு அல்லாஹ் போறான்? ம். அல்லாஹ் ஒட்டகத்த பார்க்க வச்சுறான். ஆஹா. வந்து ஒட்டகத்தோட ஒரு சிறப்புகள் நெறைய இருக்கு. அது வந்து அது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே நம்ம பேசனோம் இல்லையா? ஒட்டகம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கல்லு, முள்ளெல்லாம் சாப்ட்டு அது பாட்டு நிக்கும். தண்ணியே ம். தண்ணிய இருந்தா குடிச்சுக்கும். இல்லன்னா குடிக்காமயே போயிட்டுருக்கும். மாசக்கணக்குல போயிட்டுருக்கும். அதான் இந்த சொர்க்க நரகத்தினுடைய வஸ்ஃபுகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஆமா, ஓ! இதுக்கெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி ம். உலகத்திலேயே என்னுடைய படைப்பு ஒட்டகத்த பாரு. ஆமா. அது உலகத்துல ஆமா. ம். உங்ககிட்டயே உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, உங்களுக்கு பிரியமான ஒரு விலங்கு. ம். அத ம். பாரு. ஆமா, அதுல என்னுடைய குதிரத்த பார்த்தீன்னா தான் நான் சொல்லக்கூடிய சொர்க்க நரகத்தினுடைய குதிரத்து உனக்கு புரியும். ஆமா. இது பாலைவனத்தில இந்த மக்கால அல்லாஹ் குரான இறக்குனதுனால அந்த ஒட்டகத்த பத்தி பேசுறான். நமக்கும் இப்ப இங்க எவ்வளவோ நம்மளும்
இந்தியாலயும் இருக்குது ஒட்டகங்கள் இல்லையா? ராஜஸ்தான்ல ஆமா இருக்குது. இருக்கு. இருக்குது. நான் மத்த விலங்குகளும் நம்ம அத பார்க்கணும்னா நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்க சொல்றான்ல. இப்போ ஒரு ஒரு ஒருவருடைய விலங்குகளையும் பாருங்க எப்படி படைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. மாடு மாட எப்படி படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அத. எப்படி அது மாடு புல்ல சாப்பிடுது, வைக்கோல சாப்பிடுது, பால் குடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் ஒரு ஷுக்குர் செய்யணும். அது இவ்வளோ பெரிய ஒட்டகம் ஆளையே காலி பண்ணிடும். ஒரு ஏரி நின்டுச்சுன்னா. என்ன? ஸோ அது வந்து அடங்கி நிக்கிது. ஒரு சின்ன குழந்தை கூட அடக்கிடலாமா, அந்த ஒட்டகத்த. ஒரு 4, 5 வயசு பையன் கூட ஒட்டகத்த ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்களாம், சவுதியில. ம். அ, ம். ஸோ இது எப்படி வந்து மனிதனுக்கு ஒரு விசுவாசமா இருக்குது, தன்னுடைய ரப்புக்கு. அ "நீங்க விசுவாசமா இருக்கீங்களாடா?" அப்படின்னு கேட்கிறான் நம்மள அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ம். ம். ஸோ பாருங்களேன், எழுத்தா பாருங்க. அப்படியே உட்கார சொன்னா உட்காருது, நிக்க சொன்னா நிக்குது. உட்காரும். ஆ, உட்காரும், எழுந்திருக்கும். அ ஆமா, ஆமா. அழகா. ஒரு சின்ன ஒரு கவுரு கவுரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஆனா கடிக்குமாமே, ஒட்டகம் கடிக்குதுல்ல? கடிக்காது, கடிக்காது. கடிக்காதுங்களே. ஏன் கடிக்குது? பழகுன வட்டமா இருந்தா, பழக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒண்ணும் பண்ணாது. புது ஒட்டகமா இருந்தா தான் அதான் கடிக்கலாம். மிரளும், மத்தபடி கடிக்காது. ஒட்டகத்த பத்தி தெரியல. ஆமா. கடிக்காது. மனிதர்கள ஒட்டகம் கடிக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். அது கடிச்சு யாருன்னு என்னன்னு தெரியல. ஆனா தெரியாம போய் பக்கத்துல நிக்கக்கூடாது. பழகுன ஓட்டமா இருக்கணும். மாடே பாருங்க, மாடே வந்து பழகுன மாடா இருந்தா தான் நம்ம உள்ள பக்கத்துல போணும். ம். ஆனா ஆமாமா. இத அத விட்டுட்டு ஈஸியா ட்ரெயின் பண்ணிர்லாம் இன்ஷா அல்லாஹ். ட்ரெயின் பண்ணிர்லாம். சொன்னத செய்யும். தன்னுடைய ரப்புக்கு வந்து என்ன செய்ய சொல்றானோ செய்யுது அது. அது வந்து எங்க போய் உட்கார சொன்னாலும் உட்காரும். ஒரு சூட்ல போய் உட்காருனாலும் உட்காரும். நில்லுன்னா நிக்கும். என்ன? ம். திருப்பி வந்து பேசாது. என்ன? ஸோ இதுதான் சொல்றேன். அடிமையோட ஒரு தன்மையா. என்ன? அது எப்படி ஒரு அடிபணிஞ்சிருக்குது. நீங்க வந்து அல்லாவுடைய விளையாட்ட பாருங்க. 2 நமக்கு வந்து நன்மை, தீமைய அறியிற ஒரு சக்திய குடுத்துட்டு, இந்த மாரி ஒட்டகத்தையும் உதாரணம் குடுத்து, இந்த மாரி இருங்க அப்படின்னு நல்லா உதாரணம் குடுக்குறான் நமக்கு. ம். சுப்ஹானல்லாஹ். மாஷா அல்லாஹ். சில பேர் கேட்பாங்க, "நம்ம என்ன ஒட்டகமா? நான் ஒட்டகத்துக்கு வந்து அல்லாஹ் அந்த மாரி ஒரு தன்மைய குடுத்துருக்கிறான். என்ன? ஸோ நமக்கு வந்து அப்படி கிடையாதே" அப்படின்ட்டு கேட்பாங்க. வரலாம். ஆனா அல்லாஹ் குரான எதுக்கு இறக்கியிருக்கிறான்? குரானல் திக்ரி. என்ன? இதெல்லாம் சொல்லி, "நீ இந்த மாரி இரு" அப்படிங்கும்போது நம்ம அந்த மாரி மாறிறணும். தொழுவ சொன்னா தொழுவணும் அப்படிங்கிறான்ல. "வயில ஸமாஇ கைஃப ருஃபியத்." ம். மேலும் வானத்தின் பால் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இல ஸமாஇ கைஃப ம். நீங்க வானத்த பார்க்கலையா? ஆமா. எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது. வானத்த நான் இவ்ளோ ஹைட்ல வச்சிருக்கேன். ம்ஹ்ம். ம்ஹ்ம். உங்களால நெருங்க முடியாத அளவுக்கு தூரத்துல நான் அத வச்சிருக்கிறேனே! ம். விழாம வச்சிருக்கிறேனே! அது ம். என்னுடைய குதிரத் இல்லையா? ம். அல்லாஹ் சொல்றான், இது வந்து இதுவும் கியாமத் நாள்ல யௌமத்தீன் அன்னைக்கு வந்து எல்லாம் உடைச்சிருவா. அது கீழ வந்துரும் அப்படிங்கிறான் அல்லாஹ். ம். வானம்லாம் சூரியன்லாம் கீழ வந்துரும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ம். ம்ஹ்ம். "வயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத். வயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத்." அசையாது ஸ்திரப்படுத்தப்பட்ட மலைகள் பால் அவை எவ்வாறு நடப்பட்டுள்ளன, நிறுவப்பட்டுள்ளது. இப்ப பாலைவனத்துல ஒரு காட்சி. போனா தெரியும். மலை, ஒட்டகம் ம். போலாம் நம்ம. வே வானம் எல்லாமே பாலைவனத்திலே தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கார்ல போனீங்கன்னா, மக்கா, மதீனா இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீங்க. என்ன பாலைவனம். போய்க்கிட்டே இருக்கும்போது வானம் தான் தெரியும். மலை தான் தெரியும். அ ஒட்டகங்கள் தான் நிக்கும். என்ன ஆ அந்த காலத்துல உள்ள பாலைவன காட்சியும் இன்னைக்கும் அதேதான். கார்ல போம்போது அங்க ஒண்ணுமே இருக்காது. கட்டடங்களும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. வெறும் மண் ஒண்ணும் இருக்காது. ஒண்ணும் இருக்காது. என்ன இப்ப அந்த பாலைவனத்துல ஏதாவது இது இருக்குமாண்ணே? பாம்பு கீம்பு எதா இருக்குமா? பாலைவனத்துல. இருக்கலாம், இருக்கலாம். அல்லாஹு ஆலம். எல்லா பாலைவனம் பாம்புகள்லாம் இருக்குன்னு தானே சொல்றேன். உள்ளக்க அந்த என்ன கல்லு, அந்த கருவேல மரங்கள், தேள்லாம் கூட இருக்குல்ல. தேளு, கள்ளி செடிகள் பாம்புலாம் கூட. எல்லாமே எல்லாமே தான் இருக்கும். என்ன
அங்கங்க மக்களும் பாலைவன காட்டு அரபிகள்னு சொல்லுவாங்கல்ல. பாலைவன அரபிகளும் வசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பதுங்க. ஆமா இருக்கிறாங்க. அவங்கனால மட்டும் தான் அங்க இருக்க முடியும். ஆமா. ம். ஸோ அந்த சீன் எல்லாம் நம்ம இப்ப எல்லாம் சொல்றான். இந்த ஸோ உலகத்திலே பாலைவனம் அதிகமா இருக்கிறதுக்கு மிடில் ஈஸ்ட் தானுங்களா? ம், ம். ஆமா. எத சொன்னீங்க? ம். உலகத்திலே பாலைவனம் அதிகமாகுது மிடில் ஈஸ்ட்டுங்களா? பாலைவனம் எங்க தெரியல அது எங்கன்னு. இந்தியாலயே கூட இருக்கு நெறையா இல்லைங்களா? இந்தியால இந்தியா ராஜஸ்தான்ல இருக்குது. பாகிஸ்தான்ல இருக்கு. மேபி மிடில் ஈஸ்ட்ல தான் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. மிடில் ஈஸ்ட்ல தான் அந்த மாரி மத்திய கிழக்கு நாடுகளில் மிடில் ஈஸ்ட். அங்க ஒரு பாலைவனத்தையும் குடுத்து